வணக்கம். மிக துல்லியமான ராசி பலன்களை காண எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதியன்று செவ்வாய் பகவான் கன்னி ராசியில் இருந்து துலாம் ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். இதன் காரணமாக உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும், உங்களது குடும்பம் எப்படி இருக்கும், திருமண முயற்சிகள் சாதகமாக முடியுமா, குழந்தை பாக்கியம் கிடைக்குமா, உத்தியோகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் குறையுமா, தொழில் வியாபாரத்தில் லாபம் உண்டாகுமா, உங்களது கடன் பிரச்சனை தீருமா என்ற முழுமையான விளக்கத்துடன் இந்த காணொளியில் தெளிவாக காணலாம். அன்பார்ந்த கும்ப ராசி அன்பர்களுக்கு 14/9/2025 அன்று அஷ்டமஸ்தானத்தில் இருந்து செவ்வாய் பாக்கியஸ்தானத்திற்கு மாறுகிறார். இந்த கிரக மாற்றங்கள் மற்றும் கிரகநிலை காரணமாக கும்ப ராசிக்கு அடுத்த 44 நாட்கள் மகிழ்ச்சியும் பல வகைகளில் வளர்ச்சியும் தரும் மாதமாக அமையும். வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் அனைத்துமே மிக எளிதாக வெற்றியடையும். எதிர்பார்த்த பணவரவு கிடைப்பதுடன் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படக்கூடும். அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும். குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். கணவன் மற்றும் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். சிலருக்கு குழந்தை பாக்கியமும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. பிரிந்திருந்த கணவன் மற்றும் மனைவி ஒன்று சேர்வார்கள். திருமண முயற்சிகள் அனைத்தும் சாதகமாக முடியும். சுப நிகழ்ச்சிகளை திட்டமிட்டபடியே நடத்தி முடிப்பீர்கள். உறவினர் மற்றும் நண்பர்கள் வீட்டு விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்வீர்கள். சிலருக்கு வெளி மாநிலங்களில் உள்ள புகழ்பெற்ற புண்ணிய தலங்களுக்கு செல்லும் வாய்ப்புகள் உண்டாகும். இதுவரை இருந்த உடல் உபாதைகள் நீங்கி உங்கள் உடல் ஆரோக்கியமும் மேம்படும். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாயால் அலுவலகத்தில் சக ஊழியர்களிடம் செல்வாக்கு அதிகரிக்கும். பணிகளில் அவர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கும். பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் பகவானால் தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட விற்பனையும் லாபமும் கூடுதலாக கிடைக்கும். அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும். புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். சக வியாபாரிகளால் மறைமுக போட்டிகள் ஏற்படக்கூடும். பற்று வரவில் சற்று கவனம் தேவை. அடுத்த 44 நாட்கள் செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் இருப்பவர்களின் ஒத்துழைப்பால் தேவையான பொருட்களை வாங்க முடியும். ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும். பொருளாதார நிலையில் சற்று உயர்வு ஏற்படும். உஷ்ணம் சம்பந்தமான தொந்தரவு இருக்கக்கூடும். யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம். எந்த ஒரு விஷயத்திலும் தீர யோசித்து முடிவெடுப்பது நல்லது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். நீங்கள் மன திருப்தியுடன் செய்யும் காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும். உடல் ஆரோக்கியமும் பலம் பெறும். நீண்ட நாட்களாக வரவேண்டிய பணம் தாமதப்படும். விலகி சென்ற உறவுகள் விரும்பி வருவர். நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய செய்தி ஒன்று வரும். பிரியமானவர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். அக்கம் பக்கம் உள்ளவர்களின் ஆதரவு பெருகும். எதிரிகள் அடிபணிந்து போவர். குடும்பத்தில் உங்கள் அந்தஸ்து உயரும். பெற்றோர்களால் அனுகூலம் உண்டு. நண்பர்கள் உறுதுணையாக இருப்பர். வெளி வட்டாரத்தில் நல்ல அனுபவம் கிடைக்கும். குடும்பத்தில் புது நபர்களின் வருகையும் இருக்கும். செவ்வாய் பகவான் பாக்கியஸ்தானத்தில் சாதகமாக சஞ்சரிப்பதால் கணவன் மற்றும் மனைவிக்கிடையில் இருந்த மன வருத்தங்கள் நீங்கும். முடிக்க வேண்டும் என்று திட்டமிட்ட காரியம் கச்சிதமாக முடியும். ஒரு சில வீண் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. குடும்பத்தில் நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். பழைய வீட்டிலிருந்து புது வீட்டிற்கு மாற வேண்டிய சூழல் உருவாகும். வண்டி மற்றும் வாகனம் வாங்கும் வாய்ப்புகளும் உண்டு. குடும்பத்தில் ஆடம்பர பொருள் சேர்க்கை ஏற்படும். பயணங்களால் வீண் அலைச்சல்களும். தெய்வ அனுகூலங்களை கூட்டுவதன் மூலமாக தனக்கு வரும் கெடு பலன்களை குறைத்து நல்ல பலன்களை அனுபவிக்க முடியும். உத்தியோகத்தில் பதவி உயர்வுகள் கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பான புதிய முயற்சிகள் யாவும் கைகூடும். அக்டோபர் மாதத்தின் மத்தியில் தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் இழுபறியான நிலையே காணப்படும்.
புதிய ஆர்டர்கள் தொடர்பாக அலையும்படி இருந்தாலும் அது சாதகமாகவே முடியும். பணவரவு திருப்தி தரும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலகம் தொடர்பான பணிகளில் முழு மூச்சுடன் செயல்பட்டு முன்னேற்றம் காண்பார்கள். பயணங்களின் போது உங்கள் உடைமைகளை கவனமாக பாதுகாப்பது நல்லது. அடுத்த 44 நாட்களுக்குள் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். கணவன் மற்றும் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தங்களும் நீங்கும். உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்திற்கான திட்டங்களை செயல்படுத்துவீர்கள். புதிதாக வீடு மனை வாங்குவதற்கான வேலைகளை தொடங்குவீர்கள். பெண்களுக்கு மற்றவர்களின் பொறுப்புகளை ஏற்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. அதனால் வீண் அலைச்சல் உண்டாகலாம். பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் பகவானால் கலைத்துறையினருக்கு பணவரவு இருக்கும். வராமல் இழுபறியாக இருந்த பணம் கைக்கு வந்து சேரும். வேலைப்பளு காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பதில் முழு மூச்சுடன் ஈடுபடுவீர்கள். உங்களது பொருட்கள் மீது கூடுதல் கவனம் இருப்பது நல்லது. அவிட்டம் 3 மற்றும் 4ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடத்தி முடிக்கும் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் இதுவரையில் இல்லாத பயம் மனதில் தோன்றும். எதிரிகளால் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். உங்கள் செயல்களில் தடை மற்றும் தாமதம் ஏற்படும் என்றாலும் பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு உங்கள் நிலையை உயர்த்துவார். கேடயம் போல் உங்களை பாதுகாப்பார். சுபிட்சமான பலன்களை வழங்குவார். தடைப்பட்ட வேலைகளை நடத்தி தருவார். பிள்ளைகளால் பெருமையை உண்டாக்குவார். குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கியவர்களின் ஏக்கத்தை தீர்த்து வைப்பார். பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட வழக்கையும் முடித்து வைப்பார். பெரிய மனிதர்களின் ஆதரவும் தெய்வ அருளும் கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபத்தை அதிகரிப்பார். உங்கள் சுய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார். மற்றவர்களுக்கு முன்பாக செல்வாக்குடன் வாழக்கூடிய நிலையை உண்டாக்குவார். திருமண வயதினருக்கு தகுதியான வரன் அமையும். எந்தவிதமான நெருக்கடிகள் வந்தாலும் அதிலிருந்து மீளக்கூடிய நிலையை உண்டாக்குவார். சப்தமஸ்தானத்தில் சூரியன் மற்றும் கேது சஞ்சரிப்பதால் நண்பர்கள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம். வாழ்க்கை துணையை அனுசரிப்பது நன்மை தரும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு நினைத்ததை உடனே நடத்தி முடித்து விட வேண்டும் என்ற வேகத்துடன் செயல்படும் உங்களுக்கு ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கும் சனி பக்கீரம் அடைந்துள்ள நிலையில் யோகக்காரகன் ராகு ராசிக்குள் சஞ்சரித்தாலும் 5ஆம் இட குருவின் பார்வை ராசிக்கு உண்டாவதால் உங்கள் நிலையில் இருந்த சங்கடம் அனைத்தும் இருந்த இடம் தெரியாமல் போகும். எடுக்கும் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். உங்களின் செல்வாக்கு உயரும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் முன்னேற்றம் அடையும். நீண்ட நாட்களாக முடியாமல் இருந்த வேலைகள் முடிவிற்கு வரும். வரவேண்டிய பணம் கைக்கு வரும். பெரிய மனிதர்களின் சந்திப்பும் அவர்களின் உதவியும் கிடைக்கும். அரசு பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றமும் பதவி உயர்வும் கிடைக்கும். வியாபாரிகளில் சிலர் தங்கள் வியாபாரத்தை இடமாற்றம் செய்வர். சிலர் வசிக்கும் இடத்தை விட்டு வேறு இடத்திற்கு குடியேறுவர். குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகளும் பிரச்சனைகளும் முடிவிற்கு வரும். எடுத்த வேலைகள் முடிவிற்கு வரும். ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் என்றாலும் பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் உங்கள் உடல்நிலையில் சற்று கவனமாக இருப்பது நல்லது. பூரட்டாதி 1, 2 மற்றும் 3ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிந்த ஞானமும் திடமான சிந்தனையும் கொண்ட உங்களுக்கு குரு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் கடந்த கால நெருக்கடிகள் விலகும். உங்கள் செல்வாக்குகள் உயரும். பல்வேறு முயற்சிகள் செய்தும் நடைபெறாமல் இருந்த வேலைகள் இப்போது நடைபெறும். பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட சிக்கல்கள் யாவும் நீங்கி உங்கள் வசமாகும். பிள்ளைகள் உங்களின் கனவை நனவாக்குவார்கள். குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும். திருமண வயதினருக்கு தகுதியான வரன் வரும். சிலர் புதிய வீட்டில் குடியேறக்கூடிய நிலை உண்டாகும். மாதத்தின் தொடக்கத்திலும் கடைசி வாரத்திலும் புதன் சாதகமாக சஞ்சரிப்பதால்
பொருளாதார நிலை உயரும், எதிர்பார்த்த பணவரமும் வரும். உங்களின் கனவுகள் யாவும் நனவாகும். வியாபாரிகளுக்கும் மற்றும் கலைஞர்களுக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். சுக்கிரன் சாதகமாக சஞ்சரிப்பதால் வரவுகள் உயரும், வசதி வாய்ப்பும் அதிகரிக்கும். உங்கள் தேவைகள் யாவும் பூர்த்தியாகும். கணவன் மற்றும் மனைவிக்குள் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும். விலகி இருந்த உறவுகள் உங்களை தேடி வந்து உதவி கேட்பர். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றமும் கிடைக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். நினைத்த வேலைகள் யாவும் நினைத்தபடி நடந்தேறும். நன்றி, வணக்கம்.